இன்னும் ஒன்று, திருமறை புஸ்தகங்களையே வைத்து பூஜை பண்ணலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. திருமறை புஸ்தகத்துக்கு மேலே பூமாலையை சாத்தி அதையே மூர்த்தியாக வைத்து கூட பூஜை பண்ணலாம் என்று ஒரு விதியை காட்டியிருக்கிறார். இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த திருமறை என சொல்லக்கூடியதில் ஒரு சிறப்பு. முதல்ல தோளுடையன் என்று தொடங்குகிறது. ஓ முடிவு உலகலாம் என்று முடிகிறது. எனவே ஓ என்று தொடங்கி இப்படி முடிவது ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கிறது. பிரணவத்தின் பொருளை குறிப்பதாக ஒரு சிறப்புக்கு சொல்வார்கள். அதை விட ஒரு பெரிய உண்மை, திருமறைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கு சமம். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கு சமம். எந்த ஒரு எழுத்தையும் நாம் திருத்தப்படாது. எந்த ஒரு எழுத்தையும் திருத்தப்படாது, அல்லது நீக்கவும் கூடாது, சேர்க்கவும் கூடாது. அப்படி ஒரு எழுத்தை நீக்கினால் சிவலிங்கத்தை நாம் பெயர் தட்டுவது போல் பாவம். எந்த ஒரு எழுத்தை புதுசாக போய் சேர்த்தோம். ஏன்னா திருமறைகளை திருத்தக்கூடிய வீர முக்கிய சைவர்கள் இருக்காங்க நம்ம மத்தியில். ஒரு அன்பர் வந்து அழகாக நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்க என்ற சிவபுராணத்தில் வரக்கூடியதில் நமச்சிவாய்க்கு 5 எழுத்து தானே இதில் இச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டார், அச்சை போட்டுட்டார். ஆகினால் அதெல்லாம் ஒரு பெரும் குற்றம். எதுக்கு சொல்கிறேன்னா, திருமறையிலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சிவலிங்கம். அந்த திருமறைகளை ஓடுகின்ற பொழுது நம்பனாகிய அவன் சிவலிங்க வழியிலே நம் நாக்கில் வந்து குடியிருப்பார். அதனால தான் திருமுறைகளை ஓதுதல் வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் அருளாளர்கள் எப்படி ஜவுளி கடையில் ரெடிமேடு சட்டை இருக்கோ அதே மாதிரி இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு திருமுறைகளை தந்திருக்கிறார்கள். அது அத்தனையும் பதிவாக்கு. மற்ற வாக்குகளை நம்ம எதையெல்லாம் ஓதுதல் வேண்டும் என சொன்னால் 12 திருமுறைகள், சைவ ஆதீனங்கள் 18ல் ஏதாவது ஒரு ஆதீனம் யாரையும் அங்கீகாரம் செஞ்சிருக்கணும். அவங்க பாட்டை படிக்கலாம். எல்லார் பாட்டையும் நம்ம படிக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக அபிராமி பட்டரை எடுத்துக்கொண்டால் அந்த அபிராமி பட்டரை நம்முடைய தர்மபுர ஆதீனம் அங்கீகரித்திருக்கிறோம். மாதவ சிவஞான சுவாமிகளோட பிரபந்தங்களை திருவாரூர் ஆதீனம் உடமையாக கொண்டு அங்கீகாரம் செய்திருக்கிறது. எனவே திருமுறைகளுக்கு பின்னே இவைகளும் நாம் பாடுதற்கூடியது. அதுமாதிரி குமரகுருவர் சுவாமிகள் பிரபந்தம் இவைகளெல்லாம் நம்ம திருமுறைக்கு அடுத்தார் போது பாடுதலுக்கு உரிதாக இருக்கிறது. எனவே இந்த பாடுதல் என சொல்லக்கூடியது சைவத்திலே மிகவும் ஒரு முக்கியமாக வைத்து சொல்லப்பட்டு அதைத்தான் நீங்கள் பாடினால் உங்கள் புலன்கள் அனைத்துமே சிவஞானத்தின் வழி நின்று உங்கள் மனம் சிவத்தோடு ஒன்றுபடும் என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்த திருமந்திரம், தரிக்கின்ற நெஞ்சு அகலத்தின் உள்ளே அரிக்கின்ற ஐவரை யாரும் உணரார், சிரிக்கின்றவாறு சில பல பேசில் வரி கொண்ட மைசூல் வரை அது வாமே. பாட வேண்டும் சொன்னார். பாட வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது எதற்காக? நம்முடைய பொறிகள், நம்முடைய புலன்களும், அதாவது அந்த பொறிகள் சிவஞான தன்மை தரும். அப்படி பெறாவிட்டால் என்ன ஆகும்னு சொல்கிறார். தரிக்கின்ற நெஞ்சம் சகலத்தின் உள்ளே அரிக்கின்ற ஐவரை யாரும் உணரார். அதாவது நீ அந்த புலன்களை அடக்காட்ட அது எப்படின்னு சொன்னா, நமக்குள் இருந்து நம்முடைய உடம்பையே அரிக்கின்ற கரையான் போன்றது இந்த ஐம்புலன். அரிச்சு திண்டுகிட்டு இருக்கிறார். அதை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய ஆன்மாவை அறிவை தொழிற்படாதபடி நம்மை கெடுத்து கொண்டிருப்பது எப்படின்னா ஐம்புலன்கள் தான். அதனால தான் பட்டினத்தார் தனிப்பாட்டு அழகாக சொன்னார். கையொன்று செய்ய வெளியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் மெய் ஒன்று சாக செவி ஒன்று கேட்க விரும்பும் யார் செய்யும் பூஜை எவ்வாறு கொள்வாய் இணைத்தின் போனேன். இந்த ஐம்புலன்கள் நம்ம சீரழித்து அரிக்கின்ற கரையான் போன்றது. கரையான் என்ன அர்த்தம்? இந்த மழை நேரத்தில் பார்க்குறோம், வீட்டை சாத்திட்டு 2 நாள் வெளியூர் போயிட்டு வர்றோம்.
2 நாள் வெளியூர் போயிட்டு வர்றதுக்குள்ள ஜன்னல் கதவை பூரா கரையை அடிச்சிட்டு இல்லாமல் செய்து கொண்டு மறித்து தின்னும். இதுதான் அவ்வை பிராட்டி அழகாக சொல்லி காட்டுறேன். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம், உடன் இருந்தே கொல்லும் வியாதி. நம் பொறிப்புலன்களை வைத்து தத்துவ கூட்டத்தை வைத்து சொல்லி காட்டுவார். இது அண்ணன் தம்பி மத்தியில் இந்த பாட்டை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தன்னை சொல்கிறான், ஜாடையாக சொல்லி காட்டுறான்னு நினச்சிடுவாங்க. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என வேண்டாம், உடன் இருந்தே கொல்லும் வியாதி. இந்த ஐம்புலன்கள் என சொல்லக்கூடியது நம்ம கூடவே இருந்து நம்ம குடிபெறித்து பிறப்புக்கு அது வடிவு கொடுத்து கொடுக்கும். ஆகையினாலேத்தான் திருமுறைகள் திருப்பாடல்களை பாடி புகழை பாடி அந்த பொறிப்புலன்களை அடக்கி இந்த மனத்தை சிவஞானத்தில் ஒன்றுபடியாக செய்தல் வேண்டும் என்று சொல்லி காட்டினார். தரிக்கின்ற நெஞ்சத்தை நெஞ்சம் சகலத்தினுள்ள சகலம்னா உடம்பு, சகலத்தினுள்ள அரிக்கின்ற ஐவரை யாரும் உணரார். நம்மை கெடுப்பது 5 வேர்கள் தான். இந்த 5 புலன்களை நம்முடைய நூல்களெல்லாம் கள்வர் என்று சொல்லப்படும். வேடர்கள் என்று சொல்ல 5 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை 8வது சூத்திரத்தில் சிவஞான போதத்தில் நம்முடைய மிகுண்ட தேவனான 5 வேடர் 5 வேடர். இந்த வேடர்னு என்னது? நம்முடைய பொருளை பறித்து அவன் அனுபவிப்பான். இந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டிய சிவானுபவ இன்பத்தை இந்த 5 புலன்கள் அனுபவிக்கும். நாக்கு அது பாட்டுக்கு ருசிக்கும் இல்லையா? மூக்கு எதையும் நுகர்ந்து மகிழும். எனவே ஒருவரது உடைமையை நுகரவட்டாமல் செய்து தான் நுகர்ந்து அனுபவிக்கும். ஆனால் கள்வருடைய வேடை. அதான் 5 வேடர்னார். இந்த புலன்களையும் பொறிகளையும் சொல்லுகின்ற பொழுது வேடர் என்று நம்முடைய நூல்களிலே சொல்லி காட்டப்படுகிறார். ஆகையினால் தான் அந்த உடலுக்குள்ளே 5 யாரும் அரிக்கின்ற 5 யாவரும் மாறார். சிரிக்கின்றவாறு சில பல பேசி, சிரிக்கின்றவாறு சில பல பேசி. 5 புலன்களோடு சிரிக்கப்படாதுங்கிறார். இந்த சிரித்தல் என்பதற்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். சிரித்தல் என்பதற்கு என்ன பொருள்னு சொன்னா, ஒரு ஊரில் ஒரு களவாணி, இந்த களவாணி பையனை ஒரு ஊருக்கு அவன் களவாண்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டாங்க. நான் சொல்லுறது இங்கே விட்டா நினச்சிட்டு யாரும் வருத்தப்படாம, யாரும் அந்த களவாணி பையன் கொண்டாடாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கல்வனை பார்த்த உடனே அப்படி கவனிச்சு ஒரு சிரிச்சான். கல்வன் பார்த்து சிரிச்சான். அப்படி இது என்ன அர்த்தம் வெளியே சொல்ல வேண்டாம். ஒருவர் பார்த்து சிரிச்சிட்டான்னா அதுக்கு பேர் கூட்டுக்களவாணின்னு பேர். அதுக்கு பேரே கூட்டுக்களவாணி. இதே மாதிரி 5 புலன்களை கண்டு நீ சிரித்து விட்டால் உன்னைய நீ அவனும் தோழமை கொண்டு உன்னையை நீ கெடுத்துக் கொள்வாய். அதைத்தான் சொல்லுகிறார். சிரிக்கின்றவாறு சில பல பேசி, சிரிக்கின்றவாறு சில பல பேசி அப்படின்பார். இதுதான் ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க. ஒன்றை வீட்டு கடாம்பு போன உடனே சுற்றி உள்ளவங்க சுற்றி என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவன் மாட்டிக்கிட்டான்னு நினச்சான். அப்போ சொல்லும்போது நீ எல்லாரும் அந்த சுற்றி சூழ்ந்து கொண்ட பிடிச்சிட்டானா நீ எப்படா தப்பிச்சு வந்தேன்னு. நல்ல வேளை என்னை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாங்க, நான் வந்துட்டேன். இது உலகத்தில் உள்ள சில சகஜமான செய்தி. இதே மாதிரி வக்கீலும் வாதிக்கு உள்ள வக்கீலும் பிரதிவாதிக்கு உள்ள வக்கீலும் சிரிச்சுட்டானே சொல்லி போச்சு கோர்ட்டுக்குள்ள. என்ன கூட்டுக்கொள்ளாணிகள்னு அர்த்தம். அதனால் இந்த ஆன்மாவானது பொறிப்புலன்களை கண்டு உறவு கொண்டு சிரித்ததென சொன்னால் இந்த ஆன்மா இடர்படப் போகிறது என்பது அர்த்தம். அதை சிரிக்கின்றவாறு சிலபல பேசி வரி கொண்டமை சூழ் வரை அதுவாமே. அப்படி சிரித்து விட்டது என சொன்னார், புலன்களை நோக்கி பொறிகளை நோக்கி ஆன்மா சிரித்து விட்டது என சொன்னார், அதுதான் இந்த ஆன்மாவுக்கு வரக்கூடிய மலை போன்ற பெருந்துன்பம். வரி கொண்ட மைசூர் வரை அதுவாமே என்று அங்கே அழகாக சொல்லி காட்டார். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது அதன் போக்கிலே செல்லாதவாறு அந்த ஆன்மாவை பாடி இறைவன் வசமாக அதை நாம் வழிபடுத்துதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது.
இப்போ திருமூலர் இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு ஒரு கருத்தை சொன்னார். கைவிடலாவது ஒன்று இல்லை, புலன்களை அடக்குவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. நன்றாக அவனது பொருள் சேர் புகழினை பாடு. கைவிடலாவது ஒன்றில்லை, கருத்தினில் எய்தி அவனை இசையினால் ஏத்துமின். கருத்தினில் எய்தி திருமறை எப்படி ஓதணும்னு சொல்லி காட்டுறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவன் படிக்கின்ற பொழுது அந்த திருமறையிலே ஒன்றி இது என்ன பொருளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது, இது என்ன கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை பார்க்கணும். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்றங்கிறார். அதை படிக்கும் போதே நமக்கு வாய் தேச பூசணும். இறைவனை சொல்லுகின்ற பொழுது நிறங்கள் ஓர் ஐந்துடையான்னு சொல்கிறாரு. அப்போது என்ன பொருள் அவன் மனசில் அப்படி தட்டணும். ஒருவன் உடம்புல அவன் ஆள் எப்படி கருத்த ஆள் அப்படின்னு இல்லை செவத்தாளுன்னு சொல்லுவோம், இல்லை புது நிறம் சொல்லுவோம். யாராவது வலகை சிவப்பு இடதுகை கருப்பு, கால் மஞ்சள் நிறம், முகம் சிவப்பு நிறம் அப்படி சொல்லுவோமா? ஒருவருக்கும் ஒரு வண்ணம் தான் இருக்கும். இறைவனை சொல்லுகின்ற பொழுது நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் சொல்லுவோமே. அப்போ மணிவாசகர் எதை சொல்லி காட்டுகிறார்? அதை நம்ம சிந்திக்கணும். சிந்தித்து நாம் அப்படி திருமறையை நாம் படித்தால்தான் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள என்பதற்கு குமரகுரு சுவாமிகள் விளக்கம் பேசினார். அப்படி விளக்கம் பேசிக்கொண்ட போது ஒரு சொல்லுக்கு பொருள் என்னன்னு இப்படி லேசா சிந்தனை பண்ணார். தடுமாற்றம் மாதிரி ஆயிடுச்சு. அதை வைத்துத்தானே நம் முன்னே இருக்கிற மாசிலாமணி தேசிகர் தனக்கு சத்குருன்னு தேர்ந்தெடுத்தார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். எனவே பொருள் படிக்கின்ற பொருள் பண்ணணும். அப்போ நிறங்கள் ஒரு ஐந்துடையான்னு அதற்கு என்ன பொருள்? சதாசிவமூர்த்தி சொல்கிறார். சதாசிவமூர்த்திக்கு 5 திருமுகங்கள், 4 திசைக்கும் 4 முகம், உச்சி முகம் ஒன்று இருக்கிறது. 5 முகம். அந்த 5 முகமும் 5 நிறத்தில் இருக்கும். 5 தொழிலை செய்வது அந்த 5 முகம். அந்த 5 முகமும் 5 நிறத்திலே இருக்கிறது. நான் முடிஞ்ச அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்கிறேன். எந்தெந்த நிறம், எந்தெந்த திருமுகம் என்னென்ன நிறத்தில் இருக்கும், எந்தெந்த திருமுகத்திலே இருந்து என்னென்ன வெளிப்பட்டது, என்னென்ன வேதம் வெளிப்பட்டது, எந்த திருமுகத்திலிருந்து ஆகமம் வெளிப்பட்டது என்று விளக்கம் இருக்கு. எனவே சதாசிவமூர்த்தியினுடைய அந்த திருமுகத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்றம்பார். இன்னும் நல்லூர்ங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இந்த பாவநாசம் பக்கத்தில் இருக்கு. அந்த நல்லூர் பக்கத்தில் இருக்கிற சிவலிங்க திருமேனி காலையில் ஒரு நிறம் இருக்கும், காலை செஞ்சு முடிச்சோட ஒரு நிறம் இருக்கும், உச்சி காலத்தில் ஒரு நிறம் இருக்கும், மாலை ஒரு நிறம் இருக்கும். இதுவும் அதுதான். 2வது சைவ சித்தாந்தத்தின்படி 5 பூதங்களுக்கு 5 நிறம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மை விளக்கம்ங்கிற நூலில் திருவதிக மகாசங்கடம் கடந்தால் சொல்லியிருக்கிறார். 5 பூதங்களுக்கு 5 நிறம் சொல்லியிருக்கிறார். அந்த 5 பூதங்களையும் இயக்குவது தானே என்று காட்டுவதற்காகத்தான் 5 நிறமுடையா என்று இப்படி பல சிந்தனைகள். எனவே நம்ம திருமறைகளை நாம் ஓடுகின்ற பொழுது எப்படி ஓத வேண்டும் அழகாக சொல்லி காட்டார். கருத்தினில் எய்தி அவனை, கருத்தினில் எய்தி அவனை இசையினால் ஏத்துமின். இசையினால் ஏத்துமின் என்றால் மனம் வாக்கு காயம் 3 ஒன்றி ஏற்றுதல் வேண்டும். மனவாக்கு காயம் இந்த 3 நாள் ஒன்ற வேண்டும். சில இடத்துல இங்கே இல்லை, நான் வெளி மாவட்டத்தில் முற்றுவதல் படிப்பாங்க. படிக்கும்போது இடையில மணியை பார்ப்பான். இடையில சொல்லக்கூடாது அது வருத்தப்படுவாங்கிறதுக்காக தான் நான் சொல்றது இல்லை. இடையில மணியை பார்த்து விடுவாங்க. அது பல இடத்துல நடக்கிறது. அப்போ இப்படி திருமறைகளை ஓதணும்னு என்ன சொன்னா அது எது? அதெல்லாம் அதுதான் பொய் என்று சொல்லக்கூடியது. ஆகையினால அழகாக சொல்லி காட்டுகிறார். கருத்தினில் எழுதி அவனை இசையினால் ஏற்றுவேன். இசை என்றால் ஒன்றித்து, மனம் வாக்கு காயம் 3 ஒன்றித்து. தற்பெருமைக்கு சொல்ல நினைக்கப்படாது. சில இதில் நான் என்னையும் உதாரணம் சொல்கிறேன். சில இடங்களில் நான் வெளியூரில் பேச போகும்போது எனக்கு கொண்டு காப்பி வச்சுடுவாங்க. 5 மணி நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு காப்பி வச்சுடுவாங்க.
காஃபி அப்படியே இருக்கும், பேச்சு முடிகிற வரைக்கும் இருக்கும். காஃபி அப்படியே இருக்கு. என்ன அர்த்தம்? மனம் இங்கே பேசுறதுல ஒருமைப்படுகின்ற பொழுது அதுக்கு சிந்தனை வராது. அலுவலகத்தில் வீட்லையும் பார்க்குறோமே, வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், காஃபி ஊற்றுன மாதிரியே இருக்கும், அதை குடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா மனம் அங்கே ஒன்றி விட்டு. ஆகையினால இந்த திருமுறைகள் திருப்பாடல்கள் புகழையெல்லாம் நாம் பாடுகின்ற பொழுது கைவிடலாவது ஒன்றில்லை கருத்தினில் எய்தி அவனை இசையினால் ஏத்துமின், அவனை மனம் ஒன்று ஏற்றுங்கள். ஐவருடைய அவாவினில் தோன்றிய பொய்வருடைய புலன்களும் மைந்து, ஐம்பொறிகளினுடைய செயல்களும் மைந்து. ஆகையினாலே அந்த ஐம்புலன்கள் ஐம்பருக்கு அவனுடைய புகழை பாடுவது ஒன்றே நல்ல ஒரு உபாயம் என்பதை அழகாக நம்முடைய நாயனார் இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து அஷர்குரு என்ற ஒரு பகுதி வருகிறது. இந்த காலத்தில் இது அவசியமாக சைவர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல். சைவத்தில் குரு இன்றி முக்தி இல்லை. யாராவது ஒருவர் ஒரு குருவை அடைந்து தீட்சை என்பதை பெற்று அந்த குரு உணர்த்திய வழி அனுஷ்டானங்கள் முதலானவைகளை செய்து மெய்யை உணர்ந்த ஆன்மாக்களுக்கு தான் முக்தி. குரு என்ற சொல்லுக்கு இந்த குருங்கிறது அது ஒரு வார்த்தை இல்லை, இரு எழுத்துக்கள். கூறு. மாயைங்கிறதும் என்னது? அது ரெண்டு, அது வார்த்தை இல்லை, ரெண்டு எழுத்து. மாயா. மாயா என்றால் மா ஒடுக்கம், யா தோற்றம். எதில் ஒடுங்கி தோன்றுகிறதோ அதுக்கு மாயான்னு பேர் வச்சிருக்கிறது. இதே மாதிரி நமச்சிவாய என்பது வார்த்தை அல்ல, 5 பதம் சொல்லி அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதத்தை குறிக்கிறது. இறை உயிர் தடை திரோதம் மாயை என்று சொல்லக்கூடிய வரும். இதே மாதிரி குரு என்ற சொல்லுக்கு கு சப்த சந்தஹாரஷ ரு சப்த தந்திரோதக இதான் விளக்கம். கு என்றால் மை இருள், ரு என்பது விரட்டுவது, இருளை விரட்டுவது. இருளை விரட்டுவது எது? ஒளி. எனவே இருளாகிய அஞ்ஞானமாகிய ஆணவமலத்தை விரட்டுவது சிவஞானம். இவ்வளோ பொருள் அதில் கொடுத்துருக்கு. அதை கொடுப்பவனுக்கு பேர் தான் குருன்னு பேர். கொடுப்பவனுக்கு பேர் தான் குருன்னு பேர். அந்த குரு எப்படின்னு சொன்னா, அந்த குருக்கு இலக்கணம் இது தெரியாமல் தான் இப்போ கண்டவங்க கிட்டெல்லாம் போய் தீட்சை எடுத்து அவர்களுக்கு தன்னைத்தானே கெடுத்து கொள்ளுகிறார்கள். அது அழகாக யார் முதல்ல சர்க்குருங்கிற தெரியணும். அந்த சர்க்குருவை அறிந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு சென்று நாம் உபதேசம் பெறுதல் வேண்டும். எப்பவுமே ஆற்றுக்கு நீங்கள் போனீங்கன்னா, சில துறைகளுக்கு போனீங்கன்னா, இது குளிக்கும் இடம்னு போர்டு இருக்காது. இங்கே இறங்காதீர்கள், கஜம், உயிருக்கு ஆபத்து. நல்லதை சொல்வதை விட முதல்ல கெட்டதை சொல்லிடணும். இது என்னது? நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், திருப்புல்லானியில் இறங்கி அங்கே இருக்கின்ற பொழுது அங்கே கோயிலுக்கு எதிரில் வைஷ்ணவ கோயில் தான். அங்கே தெப்பக்குளம் இருக்கு. அந்த தெப்பக்குளத்தில் ஓடு போட்டு, இங்கே இறங்காதீர்கள், இந்த தண்ணீரை பயன்படுத்தாதீர், விஷம் கலந்திருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நன்றை செய்வதை விட அதில் இருக்கிற கெடுதலை மதிப்பு. அதனால் சர்க்குரு யாரு என்று சொல்வதற்கு முன்பாக திருமூல தேவனார் அஷர்குரு யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. யாரெல்லாம் குருவாக உள்ளவனை, இப்படி தன்மையிலே உள்ளவனை நீ என்ன செய்திருக்கக்கூடாது, குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த இலக்கணம் இருக்க வேண்டும் அடுத்தாப்புல பேசுவார். அதில் அஷர்குரு என சொல்லக்கூடியது, குருவுக்கு உள்ள பண்பு தகுதி இல்லாத ஒருவரை நாம் என்ன செய்வோம்? அவரை குரு என நினைத்து சென்று நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காக அந்த அஷர்குரு நெறிங்கிறத அழகாக சொல்லி காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த அஷர்குரு என சொல்லக்கூடியது எப்படியெல்லாம் தன்மையில் இருப்பான்னு சொல்லி காட்டுறாங்க. உணர்வு ஒன்று இல்லா, உணர்வு ஒன்று இல்லா. இந்த உணர்வு ஒன்று இல்லான்னா ஒன்று தோத்திரம் படிச்சிருக்கணும், இல்லை சாஸ்திரம் படிச்சிருக்கணும், இல்லை புராணத்தை படிச்சிருக்கணும், இதிகாசத்தை படிச்சிருக்கணும்.
கண்ணதாசன் கவிதையில் கெட்டிக்காரன், தத்துவ பாடம் நல்லா சொல்லுவேன், கோயிலில் பேச வாரான். அவனுக்கு தான் இன்றைக்கி இடம் கொடுக்குறான், பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் போட்டுட்டு. ஏழு அவன் பாட்டு தெரியும், இவன் பாட்டு தெரியும், அந்த பாடல் இந்த பாடல் கண்டவங்களை எல்லாம் கொஞ்சம் பாடலாம். அப்போ குரு என சொல்லக்கூடியவனுக்கு முதல் தகுதி உணர்வு ஒன்று இல்லார். ஏதாவது ஒரு துறையில் அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். ஒன்று வேதத்தில் சாமர்த்தியமாக இருக்கணும், இல்லை ஆகமத்தில் சாமர்த்தியமாக இருக்கணும், இல்லை தோத்திரத்தில் சாமர்த்தியம் இருக்கணும், இல்லை சாஸ்திரத்தில் சாமர்த்தியம் இருக்கணும், புராணத்திலேயோ இதிகாசத்திலோ சாமர்த்தியம் இருக்கணும். இதில் ஒன்றுமே இல்லாமல் நான் கதை பொழுதுபோக்காக நகைச்சுவாக நல்ல பேசுன்னு ஒருத்தன் சொன்னேன்னா அவருக்கு குரு பீடம் கொடுக்காதே. அதைத்தான் உணர்வு ஒன்று இல்லா மூடன். மூடன்னா ஒன்றுமே தெரியாதவன். மூடன்னா ஒன்றுமே தெரியாதவன். ஒன்றுமே தெரியாதவன் அர்த்தம். கோயிலுக்கு வர திருக்கல்யாணத்துக்கு வருகின்ற பொழுது அந்த அவன் மகன் கேட்கான், எங்கப்பா போகிறோம்டா. இல்லை நமக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி சாமிக்கு இன்றைக்கி கல்யாணம் இல்லை, அதுக்கு போகிறோம்டா. நான் கண்ணார் காதால் கேட்டதை சொல்கிறேன். இந்த மகனை கூட்டிட்டு கோயிலுக்குள்ளே வர்றான். இந்த மகன் கேட்கான், எங்கப்பா போகிறோம்டா. இல்லை நமக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி சாமிக்கு கல்யாணம் நடக்கிறா. அவன் பக்கத்தில் ஒரு கேட்கான், ஏன் போன வருஷம் ஒரு கல்யாணம் நடக்குது, வருஷம் வருஷம் ஏன் கல்யாணம் நடக்குது? அப்போ என்ன அர்த்தம்? திருக்கல்யாணத்துக்கு போயிடலாம், ஆனால் கல்யாணம் என்பதற்கு என்னங்கிறதே விளக்கம் தெரியலை. இன்னும் தப்பு கண்டுபிடிக்கிற ஆன்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மூடத்தனமான அறிவியல்களால் பேசுகிறோம். அவர்கள் சொந்த கற்பனையை வைத்து சொல்லுகின்ற அவர்களை குருவாக கொள்ளாதே. உணர்வு ஒன்று இல்லா மூடன் உண்மை ஓராதான். உண்மை பொருளை ஆராயாதவன். ஆராயாதவன் மணிவாசகர் சொல்றார், சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கிறார். எப்படி சொல்லற்கு அறியான்? அவனை சொல்லவே முடியாது, நான் சொல்றேன். அப்போ இது என்ன பொருள்? இது முரண் தொடையில் அமைஞ்ச மாதிரி. கல்லாலின் உடைய வந்து பாடல பாருங்க, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடைக்க விருந்தாங்க. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தும் பாருங்க. அப்போ இதுக்கு பொருள் என்னங்கிறது தெரியணும். பொருள் என்னன்னு தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த கற்பனையில் பேசப்படாது. அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுறார். உண்மை ஓராதான். ஒரு நூலுக்கு என்ன பொருள், ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை தெரியாத ஒருவனை குருவாக கொள்ளாதே. ஏன்னா திருமந்திரத்துக்கு ஒருத்தர் பாட்டு விளக்கம் சொல்ல வந்தார். ஒரு கட்டாயமாக அவர் நடத்துகிற பாடத்துக்கு அன்றைக்கி போக வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. திருமந்திரத்தில் இருக்கிற ஒரு வரிக்கு அவரால் பொருள் சொல்ல முடியலை, பாட்டையே திருத்திட்டார். திருக்குறளை திருத்தன ஆசாமிகளே இருக்கிறான். தக்கா தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தானே, பொருள் தெரியல. அவரவர் மக்களால் காணப்படும் ஒருத்தர் திருத்தினார். சைவ உலகத்தில் திருத்தி அதுக்கப்புறம் அவர் ரொம்ப எல்லோரும் இழிவுபடுத்தி விட்டார். எச்சவரை என்னன்னு பொருள் தெரியாட்டா இவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லிட்டு முடிச்சிடணும். இல்லை, அது மக்களால் தான். தக்கார் என்று அந்த இக்கா அந்த எதிர்மனைக்கு தவிர மக்களால் காணப்படும் வரணும் வள்ளுவர் தப்பாக எழுதியிருக்காருன்றான். நிறைய பொருள், உண்மை பொருள் அறியாது என்ன செய்வார்கள்? அவர்கள் பிழை செய்வார்கள். அவர்களை குருவாக கொள்ளாது. உணர்வு ஒன்று இல்லா மூடன் உண்மை ஓராதான் கணுவு இன்றி வேத ஆகம நெறிகானான். ரொம்ப முக்கியமான பகுதி. கணுவு இன்றி வேத ஆகம நெறிகானான். இதுதான் குருவுக்கு வேண்டிய முதல் இலக்கணம். குருவுக்கு வேண்டிய முதல் இலக்கணம். ஒரு சபை, அந்த சபையில் நடந்தது சொல்ல என்ன பேச கூப்பிட்டாங்க. என்னை பேச கூப்பிட்ட உடனே இந்த தலைப்பில் பேசிக்க வேணும்னார். பேசுறேன். அடுத்த கேள்வி கேட்டாரு, யார்கிட்ட பாடம் படிச்சிருக்க? அப்போ என்ன அர்த்தம்?
ஒருவரிடம் சென்று முறையாக படிச்சிருந்தால் தான் அதனுடைய பாடம் சரியாக இருக்கும். என்ன கேட்டாங்க, நீ யார்கிட்ட பாடம் படித்தேன்? ஆனந்தராஜன் கேட்டார், மதுரை ஆனந்தராஜன். முதல்ல அந்த சபைக்கு அறிமுகமாகும் யார்கிட்ட பாடம் படித்தேன்? ரத்னவேலன். ரத்னவேலன்கிற தெரிஞ்சுட்டு அட்டகை கேட்டார், ரத்னவேலனுக்கு ஆசிரியர் யார்? பேர் சொல்ல தெரியணும். ரத்னவேலுக்காக ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை. ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளைக்கு ஆசிரியர் யாருன்னா பழனி சிவாச்சாரியார். இந்த ஊர் தகுதி போதுமார். எப்பொழுதுமே ஒரு பாடம் கற்கணும்னா தன் குரு, அவருக்கு யார் குருன்னு தெரியணும். ஒரு சபையில் ஒருத்தர் பேச கொடுக்குறாங்க, இது யார்கிட்ட பாடம் படிச்சான்னு கேட்கணும். இவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்த அவருக்கு ஆசிரியர் யார்? இது எதை போல கரும்புல கண்ணு வரிசையாக இருப்பதை போல அந்த குரு பரம்பரை வரிசையாக. குரு மூலமாக கல்லாத கல்வி கல்வி அல்ல, அது சைவத்திற்கு உதவாது. அதனால்தான் கணுவின்றி வேறாகும். கணுன்னு என்ன அர்த்தம்? ஒரு கண்ணு வந்தால் அடுத்த கண் இப்படி கண்ணாக இருந்தால் தான் அந்த கரும்புக்கு ருசி. இதே போல பரம்பரையாக குரு பரம்பரைகளை படித்தது சைவத்தில் அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சைவத்தில் முதல் ஆசிரியர் சிவபெருமான். அப்படியே வரிசையா வருது. சிவபெருமான், சதாசிவர், அனந்ததேவர், ஸ்ரீகண்டருத்திரர். எங்கே வருது பாருங்க. அந்த ஸ்ரீகண்டருத்திரம் நந்தியம்பெருமான், சனற்குமார், சத்தியஞான தரிசிகள், பரஞ்சோதி முனிவர். அதுக்கப்புறம் மெய்கண்ட தேவநாயனார், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தன், கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார். இந்த அருளந்தி சிவாச்சாரியார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாரை வச்சுக்கிட்டு கிளை பிரியும். அந்த உபதேச பரம்பரையில் வந்தது தான். இப்படி கையிலேயே தொடங்கின அந்த உபதேச பரம்பரை வரிசையாக வருது. அதனால தான் அந்த உபதேசத்தை பெற்றவர்கள் தான் மடாதிபதிகளாக இருப்பார். அதனால தான் அந்த மடத்துக்கு கைலாய பரம்பரைன்னு இருக்கும். கைலாய பரம்பரைன்னு என்ன அர்த்தம்? கையிலேயே தொடங்கின உபதேசம் அப்படி பரம்பரையாக இவருக்கு குரு, இவருக்கு மாணாக்கர், இவருக்கு மாணாக்கர் இப்படி வரணும். மாணாக்கர் இல்லாத மாணாக்கர் அப்படி இலக்கணம் தான். மாபாடியத்தில் மாதவ சிவஞான சுவாமிகள் ஒரு இடத்துல இப்படி இதற்கு தவறான கருத்தை எழுதுகிறார்கள். நம்பன் அருள் இல்லாமையார், சத்குரு மூலம் நல்ல பாடம் படிக்காத காரணத்தினாலே இப்படி பிழை செய்தார் எழுதிடுவார். நம்பன் அருளாமையார்னா இறைவன் அருளோடு ஒரு குருவை வைத்து படிக்காத காரணத்தினால இப்படி தப்பா எழுதிவிட்டார்னு இப்படி சொல்லியிருக்கிற மாதிரி சொன்னாங்க. எனவே சைவத்தில் அவசியம் தேவை எது என்று கேட்டால் பரம்பரை ஒரு குருவை வைத்துத்தான் பாடம் படித்தல் வேண்டும். அப்படி குருவோடு, அதனால யாராவது ஒருத்தர் நான் பேச வரேன்னா, ஐயா நீங்கள் யார்கிட்ட பாடம் படிச்சிங்கன்னு கேட்கணும். அப்படி நாள்கிட்ட படிச்சேன்னு சொன்னால்தான் அவருக்கு சபையிலே இடம் கொடுக்கணும். அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். உணர்வு ஒன்று இல்லா ஒரு துறையிலும் அறிவில்லாதவன், மூடன் ஒன்றுமே அறியாதவன், உண்மை ஓரால் ஒரு சொல்லுக்கு உண்மை பொருளை அறியாதவன், ஒரு சொல்லை உண்மை பொருளை அறியாதவன். அதாவது சாஸ்திரத்தில் 5 அவத்தைகள்னு வரும். 5 அவத்தைகள். ஒருத்தர் பேசுகிறார், யாரும் சொல்லக்கூடாது, ஜெயலலிதா சொல்கிறார். அந்த அவத்தைக்கு அவசியங்க கூடாது. அவசியம் துன்பமே அர்த்தம். அந்த அவசியங்கிறதுக்கு அந்த அவசியம் அவத்தை 5 இடத்திலே உயிர்கள் எத்தனை தத்துவத்தோடு இருந்து என்னென்ன நிலையை அடைகிறது தான் அந்த சித்தாந்தமே தவிர 5 இடத்துல உயிர் துன்புற மாதிரி அவர் விளக்கிறார். அப்போ சில இடத்துல சில சொற்களுக்கு உண்மை அறியவில்லை. அதனால்தான் உண்மை ஊராகான், கணுவின்றி வேதாகம நெறிகானான், பணிவு ஒன்று இல்லாதோன். சைவத்துக்கு இலக்கணம் எல்லாம் தெரிந்திருந்தாலும் அடக்கம் அர்த்தம். அதாவது நன்னெறி என்ற ஒரு நூல் இருக்கிறது. துறைமுக சிவபிரகாசன் இருக்கிறார். அந்த கருத்தை சொல்லியிருந்தது, எல்லாம் எனக்கு தெரியும் என்று கர்வம் கொள்ளாதே. எல்லாம் எனக்கு தெரியும் என்று கர்வம் கொள்ளாதே. நான் தான் பெரியவன்னு நினைக்கிறாரு.
தான் தான் பெரியவன் என நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த கடலை அகத்திய மகிழ்ச்சி உள்ளங்கையிலே வைத்து ஆசமனம் பண்ணிட்டாரு. நான் தான் பெருசு, உலகிலே கடல் தானே பெருசு. ஆனால் பெரிது என்று சொல்லக்கூடிய அந்த கடலையே அகத்திய மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டார்? ஆசமனம் பண்ணார். ஆசமனம் என்பதற்கு இந்த உள்ளங்கை, இந்த குட்டங்கையில் உளுந்து மட்டும் முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கிறது. இந்த கடலையே உளுந்த அளவு உமிழ்கின்ற அளவுக்கு தண்ணீராக வைத்து ஆசமனம் வைத்தார். ஆனால் நான் தான் பெருசு நினைச்சிடாத பணி வேணும்னார். பணி உடையன் இன்சலநாதர் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற சித்தியார்த்த வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமையிற்கு தாழ்வென்னும் தன்மையும் தன்மையும். அதனால் நம்ம கற்றது சில கற்க வேண்டிய ஞான நூல் நிறைய இருக்கிறது என்று என்ன செய்தல் வேண்டும்? அடங்கி பணிதல் வேண்டும். அதைத்தான் நீங்கள் சொல்லிக்காட்டார். பணி ஒன்று இல்லாதான் பரநிந்தை செய்வோன். பரநிந்தை செய்வோன்னு சொன்னா உலகத்தில் 2 வழி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல மேடு பள்ளமாக இருக்கு, இந்த இடத்துல மேடு பள்ளமாக இருக்கு. இது சமன் செய்வதற்கு 2 வழி இருக்கிறது. மேடு பள்ளமாக இருக்கிறோம்னா பள்ளத்திலையும் எங்கேருந்து மண்ணை கொண்டு வந்து போட்டாலும் சமனாகும். ஆனால் இன்னொரு வழி, மேட்டை எடுத்து சரிச்சிட்டோம்னா இது சமமாயிடும். அதனால் சொல்கிறவங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளத்துக்குள்ளே எங்கேருந்து மண்ணு கொண்டு வந்தாலும் அந்த மேட்டுக்கு சமமாயிடும். இதே போல் உயர்ந்த ஒருவரை கண்டு தன்னை உயர்த்துவது ஒரு நல்ல நெறி. ஆனால் சில பேர் என்ன செய்வா? மேட்டை வெட்டி பள்ளத்தில் சாட்சி விட்டுவான். பட் பெருமை மிக்க ஒருவனை அவன் பெருமையை சிதைக்கும்படியாக அன்னைக்கு மட்டம் நெட்டி பேசி விட்டுறது. பெருமை பண்ண அடுத்தவங்களை குறை சொல்லியே தான் பேருவாங்க. அதைத்தான் நீ அழகாக சொல்லி காட்டுகிறார். பரநிந்தை செய்வோர், அடுத்தவர்களை நிந்தனை செய்பவர்கள். அடுத்தவங்களை யாரெல்லாம் நிந்தனை செய்வான்னு சொல்லி விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் இருக்கு. இப்போ அதை சொன்னால் அனைவருக்கும் மனசு கஷ்டமாயிடும். இப்போ அதை சொன்னால் அநேகருக்கு மனசு கஷ்டமாகிடும். சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் அடுத்தவனை குறை சொல்லுவான். அதில் ஒருத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன். வைத்தியனுக்கு வைத்தியனை கட்டா பிடிக்காது. அவன் என்னத்தை வைத்தியம் படித்தான்? எங்கே போய் படித்தான்? முட்டா போயா. நீ ஏன்கிட்ட வந்திருந்தன்னா அன்னைக்கு குணம் கொடுத்துருப்பேன். இப்போ 4 நாளைக்கு முன்னால் நடந்த பிரச்சனையாக இருந்தான். ஒரு வைத்தியம் இன்னொரு வைத்தியனை வச்சு போட்டு விட்டா சோழி முடிஞ்சது. அதான் நடந்திருக்கு. ஆக இந்த பிறரை குறை சொல்வது குருவுக்காக ஏதாவது தப்பாக இருக்குன்னா அவன் கற்ற கல்வி அது, அவன் அறிந்த விஷயம் அது, அப்படி முடிச்சிடணுமே தவிர அவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதது யார் யாருங்கிறதுக்கு இந்த விவேக சிந்தாமணியில் நூல் இருக்குது. அதில் ஒன்றை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே பிறரை நாம் என்ன செய்கின்ற எக்காரணத்தை கொண்டு நம்புகள் உயர்த்த பிறரை தரம் தாழ்த்தி பேசுதல் கூடாது. அதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். பணி ஒன்று இல்லாதோன் பரநிந்தை செய்வோன் அணுவின் குணத்தோன். அணுவின் குணத்தோன்னா ஆன்ம போதத்தோடே இருக்கிறது. அணுவின் குணத்தோன்னா ஆன்ம குணத்தோடு இருக்கிறது. ஆன்ம போதத்தோடு எப்பொழுது இருக்கிறது? அசக்குருவாமே. ஆன்ம போதம்னா எப்பொழுதும் தற்போதத்தே இருந்திருப்பது, தன்னையே நினைத்துக் கொண்டிருப்பது. இருபத்தின் பால் ஒன்று. இந்த ஆன்ம குணத்தோடு இருக்கிறதுங்கிறதுக்கு என்ன என்னன்னு சொன்னாங்கன்னா சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த திருமந்திர செய்தியை நினைக்கிறது. அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அப்பைய தீட்சிதர் மாணாக்கர்களுக்கு போதனை பண்ணிட்டு இருந்தார். சதாசர்வ நேரமும் என்ன பண்ணாலும் ஈஸ்வரது நாமத்தையே உச்சரித்து கூட மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருப்பார். அப்படியே மாணாக்கர்களுக்கும் பாடம் இருக்கிறார். அப்போ அவருக்கு எப்பொழுதுமே இப்படி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கீங்களே, இறைவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டுட்டான். இல்லைப்பா நான் பார்த்தேன்னா பார்க்கலையான்னு உங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்ட்டார். ஒரு சில எதையெல்லாம் வெளியில் பகிர்ந்துக்கூடாமல் எதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் வெளிப்படையாக சொல்ல அன்றைக்கி கனவுல
போனாத சாமி வந்தார் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசினாரு. பெரியா சொல்லிவாங்க என்னமோ இந்த சண்டிகாரன் இவருக்கார பேட்டி கட்டுன்னு சொன்ன மாதிரி அவள் பேசிக்கலாம். நீங்கள் போனாத சாமி வந்தார் என்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனார், எனக்கு நடக்கும் நல்லாவே தெரியும் சாமி என்று சொல்லுவார் அப்படின்னா. ஆகையினால அவர் எப்போ நான் பக்குவம் அடைகிறேன்றார். மாணவர்கள் கேட்டாங்க, சுவாமி நீங்கள் பக்குவம் அடைகிறேன்னு எப்படி சொன்னீங்க? அப்போ சொன்னார், ஒருவன் மனத்தின் அடித்தளத்திலே என்ன இருக்கிறது என்று தெரிஞ்சால்தான் அவனுக்கு அவனுடைய மனசனுடைய அடித்தளத்தில் எது அந்த உண்மை படிச்சிடும். அதனால் நான் ஒரு சோதனை பண்ணுறேன், அந்த சோதனையை பார்த்தோன்னா நான் இறைவனோடு ஒன்றி இருக்கிறேனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்னார். என்ன செய்யணும்னா, நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிடுறேன். இந்த கோட்டிக்கான்னு சொல்லுவாங்கல்ல ஊமத்தங்காய், இந்த ஊமத்தங்காய்க்கு பேர் கோட்டிக்கான்னு பேர். இந்த கோட்டிக்காயை தின்னா அப்படியே பித்து பிடிச்சி மனசில் உள்ளதுன்னா அப்படியே உணர்வோம். அந்த ஊமத்தங்காயை சொல்லக்கூடிய அந்த உண்மத்தங்காயை நான் சாப்பிடுவேன், எனக்கு உண்மை புத்தி போயிடும். என் அடிமனசில் என்னென்ன படிந்திருக்கிறது அது பூரா வார்த்தையாக வரும். நான் என்னென்ன சொன்னேன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்கன்ட்டார். இப்போ இது பரிசு எப்படி ஒருவனுடைய மனதை கெடுத்தாலும் அடிமனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஒருவனை சந்தேகப்பட்டு கூப்பிட்டு வருவான். ஒரு கொலை கேஸுன்னு வைங்களேன், சந்தேகப்பட்டு கூப்பிட்டு வருவாங்க. அவனை செய்யவே இல்லை, எனக்கு தெரியாது சாச்சிட்டே இருப்பான். அப்போ இன்ஸ்டியூட் என்ன செய்வார் தெரியுமா? அந்த காலத்தில் நான் இப்போ இல்லை, அவருக்கு ராத்திரி சாராயத்தை வாங்கி அவனுக்கு ஊற்றிடுவான். ஊற்றுனதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்பான். அவன் போதையில் எசமா உங்ககிட்ட மட்டும் சொல்ல, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு உள்ளே வர கேட்கிடுவான். ஏன்னா இந்த போதை பொருள் ஆங்கில அந்த காலம், இப்போ 24 hours உள்ள நம்ம குடிமகனாக இருக்கோம் இல்லையா? ஆகையினால என்ன செய்வான், அந்த புத்தியை கெடுக்கின்ற போதையை கொடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அடித்தளத்தில் உள்ளது வரும்னார். அதன்படி இந்த ஆச்சாரியர் எனக்கு ஒரு உண்மத்தங்காயை நான் சாப்பிட்டு போட்டேன். அப்போ ஒரு மாணாக்கர் கேட்டார், சுவாமி அந்த உண்மத்தங்காயை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் எங்களை சேருங்களான்னார். அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார், உண்மத்தங்காயை கொடுத்த பிறகு என்ன பேசுகிறங்கிறத நீ எழுதி வச்சிரு. ஒரு நாளிகை கழிச்சதுக்கப்புறம் நீ எழுதுனதுக்கப்புறம் இந்த மாற்று மருந்தை கொடு எனக்கு தெளிஞ்சிரும்ட்டார். இந்த மாற்று மருந்தை கொடு தெளிஞ்சிரும்ட்டார். அதன்படி இந்த அப்பைய தீட்சிதர் அந்த உண்மத்தங்காயை சாப்பிட்டார். அந்த உண்மத்தங்காயை சாப்பிட்ட உடனே புத்தி பேதறிஞர் பாரியா இருக்கார். வந்த உடனே இறைவனை பற்றிய துதி சொல்லுகின்ற ஸ்லோகம் வெளிப்பட்டது. அதுக்கு பேர் உண்மத்த பஞ்சகம்னு பேர். உண்மத்த பஞ்சகம் அருந்த சிவாச்சாரியர் செய்வது ஸ்லோக பஞ்சகம், இது உண்மத்த பஞ்சகம் என்றிருக்கிறது. சித்தாந்த சாஸ்திரம் நிறைந்தது இறைவனை புகழ் சொல்றது. இந்த உண்மத்த பஞ்சகம் சொன்னோடனே மாணாக்கர்களெல்லாம் அதிர்ந்து அப்படியே எழுதினார்கள். மாற்று இதை கொடுத்தாங்க, தெளிந்தது. என் மனசில் என்னப்பா இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனமானது பசுத்தன்மை கெட்டு சிவத்தோடு ஒன்று இருந்தது. அதனால தான் அந்த உண்மத்த பஞ்சகம் என சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகம் வெளிப்பட்டது. ஆகையினாலே இந்த ஆச்சாரியனுக்கு அணுவின் குணத்தோன், பசுவிற்குரிய குணம் இருந்தால் அவன் அஷர் குரு, தன் குணம் அவனுக்கு இருத்தல் கூடாது என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த திருமந்திர செய்தியை கதையை நிறைவு செய்து கொண்டு நான் வழக்கமாக